ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா டிப்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ வெளியே தலை காட்டவே முடியல, அந்த அளவுக்கு வெயில். அந்த வெயிலிருந்து நம்ம முகத்தை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியும், அதுக்கான டிப்ஸு தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, நம்ம எந்த ஒரு கெமிக்கலோ இல்லை எந்த ஒரு க்ரீமோ யூஸ் பண்ணாமல் இயற்கையின் வழியிலேயே இயற்கையில் கிடைக்கிற நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண டிப்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம மூதாதையர்கள்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணாங்க. இப்படி யூஸ் பண்ணதுனால தான் அவங்கள முகம் எந்த ஒரு பிம்பிள்ஸ் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் நல்லபடியாக இருந்தாங்க. அப்படி போன்ற நம்ம ஒரு டிப்ஸ் தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நமக்கு தேவையானது ஒரு 5 பொருள். என்னென்ன பொருள்னால், முதல்ல பார்த்தோன்னா நண்டு வலை மண். நம்ம கிராமத்து சைடில் வயல்வெளியில் ஏரி ஓரம் இந்த மாதிரி இடத்துல நண்டு வலை சுற்றி இருக்கும். நம்ம பிக்சரில் பார்க்குற மாதிரி அந்த வலை சுற்றி ஒரு மண் இருக்கும். அந்த மண் எடுத்துக்குங்க. அந்த மண்ணை எடுத்து காய வச்சு பவுடர் ஆக்கி அதை சலித்து ரொம்ப நைஸாக மாவு மாதிரி பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது நம்ம தக்காளி பழம், அதை அப்படியே மிக்சியில் போட்டு பச்சை மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டு. மூணாவது இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல அந்த நண்டு வலை மண் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நல்லா ஜலித்து பவுட்ரு பண்ணி அந்த பவுடர் ஆக்கின மண். அது கூட அந்த பசப்புத்தன்மைக்காக தேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் ஏடு இல்லை காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. அது கூட இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் பதமாக ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, தக்காளி சாறு கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போ அந்த மண், தக்காளி சாறு, தேன், பால் ஏடு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணால் ஒரு பேஸ்ட் பதத்தில் முகத்தில் தடவுனா அந்த பேஸ்ட் பதத்தில் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது லூஸ் ஆகிடுச்சு, ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சு அப்படின்னு அந்த மண் பட்டை அந்த நண்டு வலை மண்ணை கொஞ்சம் சேர்த்து இப்போ நம்ம அதை எப்படி பேக்ஸ் ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். முதல்ல அந்த மண், நம்ம சலித்த அந்த நண்டு வலை மண், அது கூட தேன், அது கூட பால் 2 ஸ்பூன் அளவுக்கு பால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சாறு கொஞ்சம், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு பேஸ்ட் பதத்தில் எடுக்கணும். எப்படி வரணும்னா, இந்த ரொம்ப லிக்விட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த நண்டு வலை மண்ணை சேர்த்துக்குங்க. ஸோ நண்டு வலை மண், காய்ச்சின பாலோட ஏடு இல்லைன்னா பால், தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி பேஸ்ட்டு இல்லை தக்காளி சாறு, சரிங்களா? இது எல்லாத்தையும் குழச்சி மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் பதத்தில் எடுத்துகிட்டு அதை இந்த படத்தில் காட்டுற மாதிரி அந்த முகத்தில் கண், ஐப்ரோ எல்லா இடத்துலையும், உதடு எல்லா இடத்துலையும் போடுங்க. எந்த ஒரு சைட் எஃபெக்ட் வராது. ரொம்ப ரொம்ப இயற்கையான முறையில் அந்த காலத்தில் பயன்படுத்தின ஒரு முறை. ஸோ இது ஒரு பிம்பிள்ஸோ இல்லை வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமானாலும் அதெல்லாம் எதுவும் வராது. நம்ம ஸ்கின் ஹோல்ஸுக்குள்ளே டேரெக்டாக உள்ளே போய் அந்த டெட் செல்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வெயில்னால் வர முகம் அந்த டேன் ரிமூவ் வேறு பண்ணிவிட்டு முகம் கருக்காமல் பாதுகாக்கும். ரெண்டாவது பார்த்தோன்னா, முகத்தில் அதிகப்படியான எண்ணெய் வேர்வையை அப்சர்வ் பண்ணும். ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஸோ எண்ணெய் வேர்வையை முகத்துலேருந்து நீக்கினாலுமே முகம் அந்தளவுக்கு பொலிவு கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ஸ் தான் இது. ஸோ நம்ம பார்லர் கூட எதுவும் போகணும் அவசியம் இல்லை. நம்ம வீட்டை சுற்றி நம்ம கிராமத்தில் நம்ம வீட்டை சுற்றி நம்ம காய்கறி கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளுக்கு தேவையான டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் மறுபடியும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வேதா டிப்ஸு. இதுபோல் நிறைய வீடியோ, சம்மருக்கான வெயில் டிப்ஸு, முகத்துக்கான டிப்ஸு, ஏருக்கான டிப்ஸு, இப்படி நிறைய வீடியோ வரும். நீங்கள் யூடியூப் பேஜில் வேதா டிப்ஸோட சர்ச் பண்ணி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு அப்டேட் ஆகினே இருக்கும். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் போடுங்க. நான் அதுக்கான வீடியோவை அடுத்து வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக போடுவோம். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ டு வேதா டிப்ஸ் வேர்ல்ட். தேங்க்யூ.